ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதுவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் கணபதி பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கணபதி அப்படின்னாவே முழு முதற் கடவுள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா முதலாவதாக நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு தான் அடுத்தடுத்த தெய்வங்கள் நம்ம வணங்குவோம். அப்படி இந்த கணபதியில் என்ன விசேஷம் அப்படின்னா, கணபதியில் மொத்தம் 32 வகையான கணபதி இருக்காரு. அந்த 32 கணபதியுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவிலும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பாலகணபதி. பாலகணபதி அப்படின்னா குழந்தை வடிவில் உள்ள கணபதி. ஏன் இந்த பிள்ளையாருக்கு 32 வகை இருக்குன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம எப்படி சின்ன குழந்தையா இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோமோ, அதுபோல் இந்த பிள்ளையாரும் பால வடிவத்திலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது ஒவ்வொரு கணபதியும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம வணங்கணும். அப்படி முதலாவதாக இருக்கக்கூடிய பால கணபதி, குழந்தை வடிவில் உள்ள கணபதியாக கருதப்படக்கூடிய இந்த கணபதியை நம்ம ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக நம்ம ஏதாவது ஒரு பூஜை செய்கிறோம், இல்லை ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா, முதலாவதாக இந்த பால கணபதியை வணங்கிட்டு அடுத்ததாக நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ வணங்க வேண்டும். இந்த பால கணபதியோட போட்டோவை படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு ஒரு சின்ன பூஜைகள் செய்கிறது, அதுக்காக ஒரு பூவை வச்சு நீங்கள் வழிபடுறது மிக சிறப்பான விஷயம். அப்படி பாலகணபதிக்கு உகந்ததாக கருதப்படக்கூடிய அரளி, செம்பருத்தி, துளசி, இறக்கம்பூ, இந்த மாதிரி மலர்களை அவருக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடலாம். முதலாவதாக இவரை வணங்கிட்டு அடுத்தது உங்களுடைய பிரார்த்தனைகளை எந்த தெய்வத்தை வைக்கணுமோ அவங்கக்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த தெய்வத்தை வணங்குறது மிக சிறப்பான விஷயம். அப்படி இந்த பொருட்களை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதுபோல் சங்கடஹர சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 4 நாளும் மிகவும் உகந்த நாள் இந்த பாலகணபதிக்கு. இந்த நாட்களில் உங்கள் பிரார்த்தனையை பண்ணுறது மிக சிறப்பான விஷயம். வெறும் குழந்தைக்காக மட்டும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட கல்வி, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரார்த்தனை அல்லது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லைன்னா முதல்ல இந்த பாலகணபதி வணங்கிட்டு அடுத்த செயலை நீங்கள் செய்வது மிக சிறப்பான விஷயம். அதே போல் பூர்வ புண்ணியம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி இந்த பாலகணபதியை வணங்கிட்டு நீங்கள் அடுத்த செயலை செய்வது மிகச்சிறப்பு. அதே போல் இந்த பாலகணபதியோட ஸ்லோகம் முடிஞ்சால் சொல்வது மிகவும் சிறப்பு. அதே போல் திருமணமான தம்பதிகள் புதுசாக அவங்க வாழ்க்கையை தொடர்கிறாங்க அப்படின்னா இந்த பாலகணபதியை வணங்கிட்டு அடுத்தது குலதெய்வத்தை வணங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்வது மிக சிறப்பான விஷயம். ஏன்னா குழந்தை பருவத்திலேருந்து தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அதனால் அந்த தொடக்கம் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த பாலகணபதியை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம். அப்படி இந்த பாலகணபதிக்குரிய கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலகணபதிக்குன்னு குறிப்பிட்ட கோயில்கள் எதுவும் கிடையாது. ஆனால் பாலகணபதியுடைய உருவங்கள் சில கோயிலில் தமிழ்நாட்டில் இருக்குங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோவிலில் பாலகணபதிக்குன்னு ஒரு சிலருக்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறவங்க போகும்போது வழிபட்டு வருவது மிக சிறப்பான விஷயம். அதே போல் மணக்குள விநாயகர் பாண்டிச்சேரியிலையும் இந்த பாலகணபதிக்குன்னு ஒரு சிலை இருக்குது, அங்கே போகிற வாய்ப்பு இருக்கிறவங்க வழிபடலாம். அதே போல் 3வதாக திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலையும் பாலகணபதிக்குன்னு ஒரு சிலை இருக்குது, அங்கே சென்று வழிபடுவது சிறப்பு. ஆனால் இது எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு இருந்து கூடுதலாக முதலாவதாக ஆரம்பிக்கும்போது இந்த கணபதியை பாலகணபதியை வணங்கிட்டு அடுத்த செயலை செய்வது கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதே போல் பாலகணபதியோட ஸ்லோகம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு.
அது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க. அடுத்ததாக அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தருண கணபதி 2வதாக கருதப்படக்கூடிய தருண கணபதியுடைய விசேஷங்கள் என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.